Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. எல்லாருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா அதுல எப்படி நம்ம பொங்கல் செய்யலாம்ங்கறத பாப்பாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பாத்தீங்கன்னா நான் 400 கிராம் வந்து பொன்னி பச்சரிசி எடுத்துர்க்கேங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 கிராம் வந்து நாட்டு சக்கரை எடுத்துர்க்கேங்க. நாட்டு சக்கரைனா இப்படி தான் தூளா தான் இருக்குங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கடையில் வந்து இது வந்து மருந்தெல்லாம் எதுவும் கலக்காதது. இது நான் அந்த செய்கிற இடத்துலையே போய் வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கலாங்க. இது 400 கிராம் அரிசி, 100 கிராம் பாசிப்பருப்புங்க. 10 கிராம் இந்த அளவுக்கு ஒரு 10 முந்திரி எடுத்துக்கலாங்க. அது 2 உடச்சி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 10 திராட்சை எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரு 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் போட்டுட்டு இந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து சுக்கு எடுத்துக்கலாங்க. சுக்கு, ஏலக்காய், சர்க்கரை போட்டு மிக்சியில் வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் நெய் எடுத்துக்கலாங்க. நெய் போட்டுங்க. முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கடைசியாக ஃபைனல் டச்சில் நம்ம வறுத்துங்க. பொங்கல் ரெடி ஆனோன்னா நம்ம போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போங்க. இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பாசிப்பருப்பு அதில் போட்டுருங்க. போட்டு ஒரு வறுத்துருங்க. நம்ம லேசாக வறுத்துக்கணுங்க. கருக விட்டுறக்கூடாதுங்க. வறுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி அதிலே போட்டுக்கலாங்க. அரிசி வந்து நான் ஊற வைக்கலைங்க, நான் அப்படியே போட்டுறேன். அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாங்க. ஊற வச்சுட்டோம்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கலாங்க. ஒரு கப்பு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நம்ம வந்து இதில் 2 கப் அரிசி போட்டிருக்கோங்க. இப்போ அதனால் 6 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. 3, 4, 5, 6 கப்பு. இப்போ வந்து நம்ம அரிசி அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் கலரி விட்டுருவோங்க. இப்போ அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ பருப்புக்கு ஏற்ற தண்ணி ஊற்றலாங்க. பருப்புக்கு பார்த்திங்கன்னா அது வந்து 100 கிராம் பருப்பு போட்டிருக்கோங்க. அதனால் இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றுருவோங்க. நம்ம ஊற வைக்கலை, அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணிங்க. ஊற வச்சுருந்தா 1 கப் தண்ணி கம்மியாக ஊற்றிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோன்னா இப்போ 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 2 கப்பு அரிசி எடுத்தோம். அப்புறம் பருப்பு வந்து 100 கிராம் எடுத்தோங்க. 1 கப்புக்கு வந்து 4 டம்ளர் இல்லை பருப்பு இந்த இது எல்லாத்துக்கும் சேர்த்துங்க. அதாவது 4 கப்பு தண்ணி. அப்போ 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ணணுங்க, லேசாக எதுலையாக இருந்தாலும் நம்ம எந்த ஸ்வீட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுங்க. நம்ம ரொம்ப வேண்டாங்க, கொஞ்சம் லேசாக போட்டுட்டோம்னா சர்க்கரை அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் கொஞ்சம் நல்ல இனிப்பு நல்லா ஜாஸ்தியாக தெரியுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, இப்போ வந்து நான் இன்றைக்கி திருவி எப்படி செய்யலான்றதை நான் தேங்காயெலாம் எப்படி திருவி நம்ம செய்யலான்றதை காமிச்சிருக்கேங்க. நான் எப்போயும் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து அந்த ஓடெல்லாம் எடுத்துருவேங்க. கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு இதிலே போட்டுக்குவேங்க. நான் இன்றைக்கி வந்து திருவி செய்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி இப்போ வேகும் போதே நீங்கள் போட்டுக்கலாங்க. இது உள்ளே போட்டு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ நீங்கள் அந்த இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் போடலாங்க. அதனால் இதில் 1 கப்பு தேங்காய் போடலாங்க. அப்போ நம்ம பொங்கல் சாப்பிடும் போது என்னங்க நல்லா இனிப்பாக இருக்குங்க பொங்கல். இப்போ நம்ம இந்த குக்கரை வந்து மூடி வச்சிடலாங்க. 2 கப்பு அரிசிக்கு 8 கப்பு தண்ணி. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, சப்போஸ் நல்லா புரியாதவங்க, நான் சொல்கிறது புரியலன்றவங்க இப்படி நம்ம சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக சொல்கிறேங்க நான். இப்போ பார்த்திங்கன்னா 400 கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கோம். 100 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க. இப்போ 1/2 கிலோ ஆகிடுதுங்க. இப்போ அதெல்லாம் சேர்த்திங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேங்க, அந்த அரிசி இந்த பருப்பு எல்லாத்தோட வந்து நாட்டு சக்கரை ஜாஸ்தி இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க பொங்கல். 500 கிராமுக்கு 700 கிராம் வந்து இது எடுத்துருக்கேங்க, நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. அதாவது நாட்டு சக்கரை இப்படி பொடியாக இருக்கும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்தாங்க 1 கப் எடுத்துக்க ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றலாங்க. இது காயும் போது என்னாங்க, இதுவே தண்ணி வந்துடுங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்க, இதில் 1/2 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன் நான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி காட்டுறேன்னா, பாகு மாதிரி பாகுனா வந்து உங்களுக்கு சும்மா லேசாக வந்து அந்த கொதிச்சிடணுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு சொல்கிறீங்கன்னா, இதில் அடியில் வந்து எப்படியா இருந்தாலும் மண் இருக்குங்க. வெள்ளத்துலலாம் மண் இருக்குங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வந்து ஒரு கொதி விட்டுறலாங்க.
ஸ்லோவாக வச்சுக்கலாங்க அடுப்பை. நல்ல வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடணுங்க. கரைஞ்சாதான் நம்ம இந்த மண்ணெல்லாம் வந்து கீழே நின்றுக்குங்க. இதில் நம்ம இந்த சைடு வந்து சாதம் வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வரணும். அதாவது 2 விசில் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக வைக்கணுங்க அடுப்பை. ஸ்லோவாக வச்சோம்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருங்க. அது பருப்பு அரிசி எல்லாமே நல்லா சேர்ந்து வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாகுலாம் காய்ச்சி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த வேலையெல்லாம் சைடில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வேகிறதுக்கும் டக்குன்னு நம்ம இந்த வேலையும் பார்த்துக்கலாங்க. ஈஸியாகிருங்க. இதை நம்ம காய்ச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, ஏலக்காயெல்லாம் வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு வச்சுக்கலாங்க. இது வந்து பொங்கல் வந்து கொஞ்சம் கருப்பு கலரில் தான் வருங்க. கருப்புனா கொஞ்சம் வர அந்த பொங்கல்னும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னும் போது பரவாயில்லைங்க. நம்ம இதை சேர்த்துக்கலாம் உடம்புக்கு. இந்த வருஷம் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையில் பொங்கல் வச்சு நம்ம சாப்பிட்டு தான் பார்ப்போங்களே எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம உடம்புக்காக கொஞ்சம் நம்மளையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒரு கொதி வந்தால் போதுங்க. பாருங்கள், இதில் நான் சுக்கு ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு நான் வந்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இதுலேயே வந்து போட்டுடலாங்க. நம்ம வந்து 1/2 கப்பு தான் தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா இதுலேயே வெல்லம் காய்ச்சும் போது நமக்கு வந்து அதுலேயே தண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம அந்த தண்ணி நம்ம பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, அப்போ அந்த ஊற்றின தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு பொங்கல் வந்து நல்லா சூப்பராக வரும். இதில் 1/2 கப்பு தண்ணி மட்டும் பாருங்கள். இது நல்லா கொதி வந்தால் போதுங்க. நம்ம கம்பிப்பாகோ இல்லைன்னா கெட்டிப்பாகோ அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. நல்லா வந்து வெல்லம் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. அவ்வளோதான். மண்ணெல்லாம் கீழே படியணும், கீழே வந்து நின்றுக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணுறோங்க. திரும்ப சொல்கிறேங்க, இது 1/2 கப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா பொங்கல் தண்ணியாக போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுவோங்க, காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ நம்ம மண்ணுமே கரண்டி போடாமல் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அப்போ தான் மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படியே நின்றுடுங்க அதில் அடியில். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இதை எடுத்து வச்சுருவோம். 4 விசில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ நம்ம எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த கரண்டியை வச்சு இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொலையாக வந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள், குழஞ்சிருச்சு சாதம்லாம். இப்போ வந்துங்க நம்ம அதை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாகு வந்து இப்படி வடிகட்டிக்கலாங்க. நம்ம வடிகட்ட வேண்டியது இல்லை, இருந்தாலும் நம்மளோட திருப்திக்காக நம்ம அதில் வந்து வடிகட்டிக்கலாங்க. அப்படி இங்கே அடியிலெல்லாம் இந்த கல் தூசி எல்லாமே அதில் இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அந்த பாகெல்லாம் ஊற்றிட்டுங்க நம்ம இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு இப்படி மசிச்சு விடணுங்க. நம்ம வந்து அந்த வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப்பு தான் தண்ணி ஊற்றணுங்க. பாருங்கள், அப்போ அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே ஊற்றாதீங்க, அப்புறம் பொங்கல் வந்து ரொம்ப கொலன்னு ஆயிருங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் அங்கங்கே நல்லா வெந்து நல்லா இருக்குங்க. இது பாருங்கள், தெரியுது பாருங்கள், தேங்காய்லாம் தெரியுது. நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம திருவிட்டு நம்ம அதை எப்படி வறுத்து இதிலே போடணுங்கிறத நான் காட்டுறேங்க. பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாங்க, ஒரு அடுப்பில் அந்த அடுப்பில் தூக்கி வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துக்கலாங்க. நான் 100 கிராம் நெய் எடுத்துருக்கேங்க. இப்போ வந்து நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இதே மெத்தட் தாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம எவ்வளோ அளவு சொன்னோமோ வெல்லம், அதே குண்டு வெல்லத்தில் எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கே எடுத்துட்டு அதே மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சுட்டு இந்த நாட்டு சர்க்கரைனா நம்ம இடிக்கிற வேலை இல்லைங்க, அதுவே தூளாக தான் இருக்கும். இந்த நம்ம குண்டு வெல்லத்தை வந்து நம்ம இடிச்சுக்கணுங்க. இடித்து நம்ம இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேயே சுக்கு ஏலக்காய் அதெல்லாம் தூள் பண்ணி போட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, அதேமாரி பாகு காய்ச்சி வச்சுக்கலாங்க. இப்போ நெய் காஞ்சிருச்சுங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். திராட்சை போட்டுடலாங்க. 10 திராட்சை 10 முந்திரி பருப்புங்க. இந்த கருகாமல் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம அதில் இது பண்ணிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே என்ன பண்ணாங்க, ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், இந்த இதெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த தேங்காவை கொட்டிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் இதில் வறுத்து போடும் போதுங்க நல்ல வாசம் வருங்க, நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டு ஜாஸ்தி கிடைக்குங்க நமக்கு. ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இது பாருங்க வந்து பொங்குது இல்லைங்களா, அதனால் நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமே எடுத்து தைரியமாக நம்ம வறுக்கலாங்க. நம்ம ஐயோ பொங்கிடுமோ அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் நம்ம வறுக்கலாங்க. இங்கே வாங்க, நல்லா வறுபடுறது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்பாங்க உங்கள்கிட்ட. முந்திரி பருப்பு திராட்சை
தேங்காய் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, பொங்கல் பாருங்கள் நல்லா தலை இருக்குது. இப்போ இதில் நம்ம கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பொங்கல், நல்ல இனிப்பு பொங்கல் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வருஷம் நீங்கள் வந்து பொங்கலுக்கு நாட்டு சர்க்கரையில் எப்படி பொங்கல் வைக்கலாங்கிறத செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வருஷம் நம்ம நாட்டு சர்க்கரையில் பொங்கல் வச்சு பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.